Hello friends, welcome to Iroda Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பீர்க்கங்காயும் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வச்சு ஒரு கிரேவி ஒன்னு பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா நல்ல தோசைக்கு சாதத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். அப்புறம் புலாவுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பாப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மசால் ரெடி பண்ணலாம். 1/4 மூடியோட கம்மியாக தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே என்ன பண்ணணும், நல்லா பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கல்பாசி இருக்குது இல்லைங்களா, இது வந்து இந்த அளவுக்கு போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூனோட கம்மியாக கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் நான் தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை போட்டு நல்லா பல்ஸில் போட்டு இந்த அளவுக்கு திருவிடுச்சு. இப்போ இதுலேயே என்ன பண்ணலாம், கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு எடுத்து இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன், இதையும் எடுத்து போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளியும் வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்ச மாதிரி நல்லா குலைவாக வெந்துருச்சு. பச்சை பட்டாணி வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். நான் பேபி பொட்டேட்டோ இருக்குது இல்லைங்களா, அதையும் என்ன பண்ணியிருக்கேன், நான் குக்கரில் வச்சு 1 விசில் வச்சு எடுத்தேன். முழுசாகவே போட்டுக்கலாம், ஏன்னா சின்ன உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதுனால முழுசாகவே போட்டுக்கலாம். பீர்க்கங்காய் 1 பீர்க்கங்காய் எடுத்து நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். இதோட சின்னதாக போட்டுட்டிங்கன்னா என்னாகும், உருவமே தெரியாமல் போயிடும். அதனால் இந்த அளவுக்கு போட்டுக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கரெக்டாக வேகிறதுக்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் ஆகும். தட்டை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம பீர்க்கங்காய் போட்டிருந்தோம் இல்லைங்களா, நல்லா பெருசாக போட்டிருந்தோம். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் சின்னதாக ஆகிடுச்சு. அதுக்காக தான் நான் கொஞ்சம் நல்லா பெருசாகவே போடலான்னு சொன்னேன். இப்போ நம்ம அந்த தேங்காய் வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுதை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதுலேயே வந்து ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அப்போ நல்ல குழம்போட பச்சை வாசம்லாம் போயிருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி ஒரு கிரேவியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல சாதம், இட்லி, தோசைக்கு, புலாவுக்கு, சப்பாத்திக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ரொம்ப நல்லாயிருக்கும். பீர்க்கங்காயெல்லாம் போட்டு செஞ்சதுனால லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதை செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.